இன்றைக்கான மார்க்கெட் ஒரு பயங்கரமான சைடுவேஸில் வந்து போயிருக்காங்க. சைடுவேஸில் வந்து போயிருந்தாலும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒரு சூப்பரான ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியாச்சு. 10,076 ரூபா இன்றைக்கான மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்குது. சென்செக்ஸ்லாம் ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து பண்ண லாபம் வந்து கொடுத்துச்சு. அதே மாதிரி ஸ்டாக்கில் வந்து ஒரு 4,700 ரூபா வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துச்சு. பெரிய லாபம் இல்லை அப்படின்னாலும் ஓரளவு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு ஸ்டாக்கில். அதே மாதிரி இந்த மே மந்த்து ஸ்டார்ட் ஆகி 2 நாள் தாங்க ஆயிருக்கு. அதாவது 5 நாள் முடிஞ்சிருந்தாலும் 2 நாள் தான் மார்க்கெட்டில் வந்து ட்ரேடு வந்து நடந்திருக்கு. ஸோ வெள்ளிக்கிழமையும் நான் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணேன், நான் அதை சொல்லலை. நான் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து காமிக்கிறேங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஆப்ஷன்ஸில் மே 1லேருந்து மே 5 வரைக்கும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இன்றைக்கான மார்க்கெட்டில் அப்டேட் ஆகிருக்காது. ஸோ வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அப்டேட் ஆகிருக்கும். ஒரு 4,785 ரூபா லாபம் வந்து கிடச்சிச்சு. ப்ரோக்கரேஜ் வந்து 136 ரூபா வந்து போயிருக்கு. நான் இந்த மந்த்து ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் டோட்டலாக எவ்வளோ நாட்கள் லாபம் பண்ணுறேன், எவ்வளோ நஷ்டம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் வந்து காமிக்கிறேன். நான் ஒரு 5 வருடமாக ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லா விதமான மந்த்துமே பார்த்துட்டேங்க. சில மாதங்கள் பயங்கரமாக லாஸ் கொடுத்துருக்கு, சில மாதங்கள் எதிர்பார்க்காத அளவுக்குலாம் பெரிய பெரிய லாபம்லாம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ எல்லாத்தையுமே பார்த்ததுனால ஷேர் மார்க்கெட்னா இப்படி தான் இருக்கும், இப்படி தான் ப்ராஃபிட் வரும், இப்படி தான் லாஸ் வரும்னு தெரியும். நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா எனக்கு இன்னைக்கு 10K ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அதை இன்ட்டு 30 போட்டு ஒரு மந்த்துக்கு இவ்வளோ தான் கிடைக்கும்னு நம்ப வேணாம். அப்படி கிடைக்காது. இன்னைக்கு எனக்கு 10K ப்ராஃபிட் வந்துருக்குதுன்னா நாளைக்கு ஒரு 3K ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு 5K கிடைக்கும். இப்படி தான் பங்குச்சந்தை இருக்கும். எல்லா நாளும் ஒரே மாதிரி லாபம் வந்து வராது. லாபம் மட்டுமே வந்துக்கிட்டு இருக்காது, நஷ்டமும் நிச்சயமாக வரும். நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து போயிடாதீங்க. லாஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் எப்படி ட்ரேடை வந்து பண்ணுறது, பங்குச்சந்தை இந்த இடத்துல இருந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி எதிர்பார்த்துமே பிரேக் அவுட் வந்து பண்ணலையே. இப்போ நாளைக்கு எப்படி ட்ரேடை வந்து பண்ணுறது அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்லாம் வந்து இருக்குங்க. இன்றைக்கி நான் பண்ணது வந்து ஆப்ஷன் செல்லிங், ஆப்ஷன் பையிங் என்னால் பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நேற்று எந்த முக்கியமான பாயிண்ட்டுங்க கொடுத்துருந்தேன்? 24,590, 24,070 இதுதான் கொடுத்துருந்தேன் இல்லையா? நிஃப்டியில் கொடுத்துருந்தேன், சென்செக்ஸில் கொடுத்துருந்தேன், பேங்க் நிஃப்டியில் வந்து கொடுத்துருந்தேன். இதை வந்து பிரேக் அவுட்டே வந்து பண்ணல, நல்ல ஒரு சைடுவேஸில் வந்து போயிட்டாங்க. பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஆப்ஷன் பையிங் வந்து பண்ண முடியும். சின்ன கேபிட்டல் யூஸ் பண்ணி ஒரு பெரிய லாபம் வந்து பண்ணிட முடியும். இப்போ நான் 10K ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது பண்ணுறதுக்கு ஒரு 50K இருந்தாலே போதுங்க. ஆப்ஷன் பையிங்கில் வந்து ஈஸியாக வந்து பண்ணிட முடியும். அது கொஞ்சம் டேலண்ட்லாம் தேவை தான், பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, ஓகே. இப்போ நாளைக்கான மார்க்கெட்டை பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் ட்ரேடிங்கில் வந்து புதுசாக வந்து வந்திருக்கீங்க அப்படின்னா நான் ட்ரேடிங்காக 2 புத்தகம் எழுதியிருக்கேன். 3வது புத்தகம் இந்த மந்த் வெளியேறும் நினைக்கிறேங்க. எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் ஒரு டைம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், கரெக்ஷன்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட் டைம் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சாம்பிள் வரும், அதுக்கப்புறம் அது கரெக்ஷன் ஒரு மேம் வந்து பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கைக்கு வந்து கிடச்சிருங்க. கூடிய சீக்கிரம் வந்து கொடுக்க முயற்சி பண்ணுறேன். ஸோ இது வந்து ஆசான் பாகம் 1, பாகம் 2 வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது, நாற்காலின்னு சொல்லி இருக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு கதை மூலியமாக சொல்லி கொடுத்துருப்பேன். சும்மா ஒரு கணிதம் புக்கு, அறிவியல் புக்கு படிக்கிற மாதிரி இருக்காது. இந்த புத்தகத்துக்குன்னு சொல்லி ஒரு உயிர் இருக்கும். இந்த பக்கத்தில் என்ன படித்தோம், இந்த கேரக்டர் என்ன சொல்லி கொடுத்துச்சு, இப்படி தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அந்த மாதிரி தான் நான் எழுதியிருப்பேன். அதே மாதிரி எல்லாருக்கும் பிடிக்காது, ஒரு சில பேர் நெகட்டிவ் கமெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கமெண்ட் தான் நிறைய பேர் வந்து கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே. அதே மாதிரி நீங்கள் ட்ரேடிங்காக ஒரு கோர்ஸ் வந்து தனியாக வந்து போக தேவையில்லைங்க. இந்த புக்கு படிச்சுட்டு எனக்கு கோர்ஸ் வந்து கேளுங்க, நானே ஃப்ரீயாக வந்து அனுப்பி வைக்கிறேன். அது ஒரு 3 ஹவர்ஸ்க்கு வந்து வரும். இன்னைக்கான மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு சைடுவேஸில் வந்து போயிருந்தாலும் ஒரு சின்ன ஒரு கேப் அப் வந்து நடந்துச்சுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் இங்கேருந்து ஒரு 100 பாயிண்டில் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே முடிஞ்சதுனால ஒன் டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கேண்டில் வந்து க்ரீனாக தான் இருக்கும். ஸோ மேலே வர மாதிரி தான் காட்டுறாங்க. எஸ், அப் ட்ரெண்டில் தான் இருக்குது பங்குச்சந்தை. எப்போதுமே ட்ரெண்டை வந்து கொஞ்சம் ஃப்ரெண்டாக வந்து பாருங்கள். ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ட்ரேடு வந்து பண்ணாதீங்க. உங்களுக்கு எப்படி ட்ரேடு பண்ணுறேன்னே தெரியலனா கூட என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் கீழேயே போட்டுங்க. ஆனால் அப் ட்ரெண்டில் இருக்குதா, அன்னைக்கான மார்க்கெட்டில் வந்து மேலே பிரேக் அவுட்கான வாய்ப்பையே தேடுங்க. அப்படியே ட்ரேடு வந்து பண்ணாலே போதும், நீங்கள் நிறையா நாட்கள் வந்து லாபம் வந்து பண்ண முடியும். சிம்பிளாக ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி வச்சு மட்டுமே லாபம் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி யூடியூப்பில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி 2 ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டு அதை நம்பி மட்டுமே ட்ரேடு வந்து பண்ணாதீங்க. பங்குச்சந்தையில் வந்து நிறையா இருக்குது. எல்லாத்தையும் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நீங்கள் ஓனர் ஸ்ட்ராட்டஜி வந்து உருவாக்கவே முடியும். ஸோ இதில் நிறையா பணம் சம்பாதிக்க முடியும். ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் உழைப்பையுமே பங்குச்சந்தை எதிர்பார்க்கும். ஸோ உழைப்பை வந்து போட்டுட்டு ஊதியத்தை வந்து எதிர்பாருங்க. ஓகே. இப்போ ஒன் டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான ப்ரீவியஸ் கை இந்த ஒரு பாயிண்ட்டு, அதை தான் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. அதே மாதிரி ஒன் டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான ப்ரீவியஸில் 23,240 இப்போதைக்கு இது தேவையில்லை, ஏன்னா அப் ட்ரெண்டில் வந்து இருக்குது அப்படிங்கிறனால. ஓகே. 1 ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் ஹை
இந்த ஒரு 24,585ங்க. நம்ம 5 மினிட்டில் மாற்றி வரையலாம். இப்போதைக்கு 1 ஹவரில் இதே இருக்கட்டும். ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 24,200ங்க. இதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து ஒரு வேளை பண்ணுறாங்க அப்படின்னா கீழே வந்து வரலாம். ஆனால் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இப்போதைக்கு அதிகமாக இருக்குது. பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஒரு வாரமாக பிரேக் அவுட்டே வந்து பண்ணலங்க. மேலேயும் பிரேக் அவுட் பண்ணல, கீழேயும் பிரேக் அவுட் பண்ணல. எஸ், இந்த வாரம் ஒரு பெரிய பிரேக் அவுட் இருக்குது. இன்றைக்கா இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி ஒரு பயங்கரமான சைடுவேஸில் போயிட்டாங்க. பட் நாளைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ 5 மினிட்டில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் கை சேம் பாயிண்ட் தான். நான் கூட இந்த இடத்துல கொடுக்கலாம்னு சொல்லி நினச்சேன். பட் வேஸ்ட்டுங்க, அது வேஸ்ட்டு. நாளைக்கு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 24,585 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க. நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் லோ இருக்க தான் செய்யுது. பட் ரொம்ப குட்டியாக வரைஞ்சி ஒரு பிரேக் அவுட்டில் வந்து என்ட்ரி கொடுக்க வேணாம். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தானே பண்ண போகிறோம். நீட்டாக வந்து என்ட்ரி வந்து கொடுக்கலாங்க. 24,200 இருக்கு இல்லையா, அதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா நிஃப்டி வந்து கீழே வந்து போகலாம். அப்படியே சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸ்லேயே நான் இன்றைக்கி கொடுத்துருந்தேன். ப்ரீவியஸ்லாம் கொடுத்துருந்தேன். மேலேயும் கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணல. ஆனால் நான் நல்லா லாபம் வந்து பண்ணிட்டேன். மார்க்கெட் ஒரு ஏ டைப்பில் போனதுனால அதை யூஸ் பண்ணி லாபம் வந்து பண்ணியாச்சு. ஸோ முக்கியமான ப்ரீவியஸ் ஹை இந்த இடத்துல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இதுங்க 80,160. அதை வந்து மேலே பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. எஸ், பிரேக் அவுட் பண்ணி ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்து மேலே வந்து போக ஆரம்பிச்சிருச்சு பங்குச்சந்தை. இப்போ ப்ரீவியஸில் இருக்குது, ஆனால் ரொம்ப அவசியம் கிடையாது, ரொம்ப முக்கியம் கிடையாது. கீழே வந்தால் வேணால் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? 1 ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் கை இந்த இடத்துல இருக்குது. 5 மினிட்லையுமே சேம் அதை இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். 81,175 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன். மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து வரைஞ்சிக்கோங்க. 79,890 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா கீழே வந்து போகலாம். அதேமாதிரி 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 81,175 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 79,890 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம். அப்புறம் ப்ரீவியஸ் கை வந்து ரொம்ப பக்கமாக இருக்குது, ப்ரீவியஸில் ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னா அப் ட்ரெண்டில் இருக்கும்போது ட்ரெண்டை வந்து நம்ம ஃப்ரெண்டாக வந்து பார்த்து பக்கத்துலேயே வந்து வரைஞ்சிக்கணுங்க. அதான் நல்லது. சரிங்களா? நான் எப்போவுமே அப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ட்ரெண்டு வந்து மாறுதுனா வேணால் நான் அப்படியே மாற்றி வந்து வரைஞ்சிக்குவேன். இந்த கால்ஸ் வாங்கி ட்ரேடு பண்ணுறது, டெலிகிராமில் போயிட்டு சும்மா ஏதாச்சும் கோர்ஸ் வந்து வாங்குறது, அந்த மாதிரிலாம் பழக்கம் வந்து இருந்துச்சுன்னா அதை அப்படியே வந்து விட்டுருங்க. எல்லாமே ஃபேக்குங்க. இந்த கால்ஸ் வாங்குறது, அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது எதுக்குமே வந்து போயிடாதீங்க. நீங்கள் இப்போ தான் ட்ரேடிங்கில் வந்து வந்திருக்கீங்க அப்படின்னா எல்லா சைடில் இருந்து உங்களுக்கு கால்ஸ் வந்து வரும். நாங்கள் பெங்களூர்லேருந்து கால் பண்ணுறோம், 10K கொடுங்க, நாங்கள் 10K தரோம், இந்த மாதிரி நிறையா வந்து சொல்லுவாங்க. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட 10K வாங்கிட்டு மந்த்லி 10K அவங்களால கொடுக்க முடியும் அப்படின்னா பேங்க்கில் ஒரு 10 லேக் அவங்க லோன் எடுத்துகிட்டு 10 லேக்கை வச்சு அவங்க 10 லேக் சம்பாரித்து லோனை வந்து அடைச்சிட்டு அடுத்த மந்த்லேருந்து அவங்க நல்லா வந்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். இதை வச்சு அடுத்து 1 crore வச்சு 1 crore சம்பாதிக்கலாம். உங்களுக்கு ஒரு 10K சம்பாரிச்சு கொடுக்கணும்னு சொல்லி எந்த அவசியம் உங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு என்ன லாபம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நம்பி வந்து ட்ரேட் வந்து பண்ணாதீங்க. ட்ரேடிங்கை கற்றுக்கிறதுக்கு ப்ராப்பரான சில வழிகள்லாம் இருக்குது. யூடியூப் மட்டுமே போதுங்க. அதை பயன்படுத்தி மட்டுமே நீங்கள் ட்ரேடிங் வந்து கற்றுக்கிட்டு ப்ராப்பராக வந்து ட்ரேட் வந்து பண்ண முடியும். இது ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறனால நிறையா பேர் எமோஷ்னலாக வந்து ஏமாந்துடுறாங்க. டெலிகிராம் இருந்துச்சுன்னா அதை டெலிட்டே வந்து பண்ணிடுங்க. அதை யூஸே வந்து பண்ணாதீங்க. கால்ஸ்லாம் வாங்கி ட்ரேடே வந்து பண்ணாதீங்க, அது வேஸ்ட்டு. ஓகே, அடுத்து பேங்க் நிஃப்டியில் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி நான் இப்படி சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறனால நிச்சயமாக சொல்கிறேன், கால்ஸ் கொடுக்குறவங்க என் வீடியோ வந்து பார்ப்பாங்க. நாளைக்கு இந்த பாயிண்ட் வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுதுன்னா இதை பார்த்துட்டு டெலிகிராமில் கால்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்போ அவங்க கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் கமெண்ட் வந்து பண்ண தான் போகிறாங்க. நீங்கள் மற்றவங்களாம் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. உங்கள் மனசுக்கு எது சரியாக படுதோ அதை மட்டும் நம்புங்க. அது சரியாக இருக்குங்க எப்போதுமே. ஓகேங்க, இப்போ 1 டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான ப்ரீவியஸ் கை அப்படிங்கும்போது இந்த ஒரு பாயிண்ட் 55,850ங்க. அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸில் இப்போதைக்கு தேவையில்லை. 1 டே டைம் ஃப்ரேமில் 1 ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 55,850 இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 1 ஹவரை நாளைக்கு மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 54,160 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம். 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் கை ஓகே ட்ரெண்டை வந்து கொஞ்சம் ஃப்ரெண்டாக வந்து பார்த்து
இங்கே வந்து நம்ம வரைஞ்சிக்கலாங்க. நிஃப்டி சென்செக்ஸ் மாதிரி கொஞ்சம் பக்கமே வந்து வரைஞ்சிக்கலாம். 55,290 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன். மேலே வந்து போகலாம், அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 54,160 கொஞ்சம் கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம். அப்புறம் இதுதான் ஸ்ட்ராட்டஜியா, இப்படி தான் ட்ரேட் வந்து பண்ணணும் அப்படின்னா அப்படி கிடையாது. இதை விடவும் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஸ்ட்ராட்டல் ஸ்டாங்கல், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நான் இந்த முக்கியமான ப்ரீவியஸ் லோ வந்து முக்கியமாக வந்து எடுத்துக்குவேன். அதை வச்சு மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி ட்ரேட் வந்து பண்ணுவேன். இண்டிகேட்டர் பயன்படுத்துவேன், அதோட சேர்த்து ப்ரைஸ் ஆக்ஷன் பயன்படுத்துவேன், கேண்டில் ஸ்டிக் பயன்படுத்துவேன். இந்த மாதிரி நான் வந்து ட்ரேட் வந்து பண்ணுவேன். சரிங்களா? ஸோ ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.